ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி குக் வித் சக்தி சேனலில் என்ன வீடியோனா அவரைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1/4 கிலோ அவரைக்காய் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ தாளிச்சிடலாம். ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். 1/2 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் இது கூட 1/2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்க்குறோம். இந்த உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டும். அப்போ தான் இந்த பொரியலுக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்காக கருப்பாகிற வரைக்கும் பொரியக்கூடாது, லைட்டு கோல்டன் ப்ரௌன் வரணும். இது கூட வரமிளகாய் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். மிளகாய் சேர்க்கிறது உங்களுடைய ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எது விருப்பப்படுறீங்களோ அதை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காயை சேர்த்துடலாம். அவரைக்காயிலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. க்ரீன் கலரில் குச்சி மாதிரி இருக்கிற அவரைக்காய் இருக்குது, பட்டை அவரைக்காய் இருக்குது, ஒரு ரெட்டிஷ் கலரில் இருக்கக்கூடிய அவரைக்காயும் இருக்குது. க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய அவரைக்காய் தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு வேக வைங்க. தண்ணி நிறைய ஊற்றி வேக வைக்கக்கூடாது, டேஸ்ட் இருக்காது. அதே போல் அவரைக்காயை வந்துட்டு தனியாக வேக வச்சு அதுக்கப்புறம் எடுத்து தாளிக்கவும் கூடாது. இது போல் மூடி வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா காயை வேக வச்சுருங்க. அதுக்காக கொலன்னு இருக்கணுங்கள, 3/4 பதம் இருந்தால் போதும், நல்ல டேஸ்டியாக இருக்கும். இப்போது 2 ஸ்பூன் திருவின தேங்காய் இருக்குது, அதை சேர்த்துடலாம். தண்ணியே அதில் இல்லை, நல்லா சுண்டிருச்சு. காயும் 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் தேங்காய் சேர்க்கணும். தேங்காயை சேர்த்துட்டு நல்லா அதில் இருக்கக்கூடிய இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் இருந்தது அதெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிடலாம். இப்போ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வெள்ளை சாதம். இதுக்கு வந்துட்டு நான் பாலக்கீரை பருப்பு போட்டு கடைஞ்சிருக்கேன். இது கூட நம்ம பொரியல் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிறதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.